விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு திருமாவளவன், மக்கள் நல கூட்டணி சார்பாக தொடர்ச்சியாக விஜயகாந்த் உங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பல தலைவர்கள் அழைப்பு விடுத்திருந்தாலும் நீங்கள் அதில் மிக கவனமாக செயல்பட்டு வந்தீர்கள். தொடர்ச்சியான அழைப்புகளை அவர் முன்வைத்திருந்தீர்கள். அழைத்தவர்களுக்கு நன்றி, ஆனால் நான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் நல கூட்டணிக்கும் அவர் நன்றி தெரிவித்திருப்பதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எடுத்திருக்கிற முடிவு பல வகையில் பல்வேறு கருத்துக்களுக்கு அல்லது அவதூறுகளுக்கு அல்லது யூகங்களுக்கு, விமர்சனங்களுக்கு ஒரு விடையை தந்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக அல்லது சில மாதங்களாக தொடர்ந்து அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்தது. அங்கே பேரம் பேசுகிறார், இங்கே பேரம் பேசுகிறார் என்றெல்லாம் அவருக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்பட்டன. ஆக அனைத்து அவதூறுகளுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அல்லது அவற்றை தவிடுபடியாக்கியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் அதை நான் பாராட்டவும் வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முடிவால் மக்கள் நல கூட்டணி எந்த வகையிலும் அதிர்ச்சி அடையவில்லை. ஆனால் அவரை எப்படியாவது தன்னுடைய அணியிலே வளைத்து போட வேண்டும் என்று முயற்சி செய்த பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இதில் அதிர்ச்சி அடைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த அதிர்ச்சியும் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்ததுதான். அந்த வகையில் அவருடைய முடிவை விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் நல கூட்டணியும் வரவேற்கிறது. தனித்து போட்டியிடுவது என்பது அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் அவர்கள் அந்த முடிவெடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வாக்குகள் பிரிகிறது அப்படிங்கிற அந்த அம்சத்தை எடுத்து பார்க்கும்போது மேலும் ஒரு முனை போட்டி விஜயகாந்தின் தனித்து போட்டி என்கிற அறிவிப்பு மூலமாக உருவாகி இருக்கிறது. ஆளும் கட்சிக்கு எதிரான வரக்கூடிய வாக்குகள் சிதறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்து விடாதா? அதில் அந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படும் என்று சொல்ல முடியாதா? அதாவது ஆளுங்கட்சியை மிகவும் மிகைப்படுத்தி பார்க்கிற பார்வையிலிருந்து வருவதாக இதை நான் கருதுகிறேன். அதாவது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் திமுக, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, இப்படி அனைத்து கட்சிகளும், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுகவை வீழ்த்த முடியும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த கேள்வி ஏற்படுத்துகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி பார்க்கவில்லை. கடந்த காலங்களில் பெற்ற வாக்கு வங்கியே தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படியே வரும் என்று சொல்ல முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்சியும் தனித்து போட்டியிடுவது ஒரு ஆரோக்கியமானதுதான். அந்த வகையிலே மக்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும். எனவே இந்த தேர்தலில் வாக்குகள் சிதறும் என்பதை விட சரியானவர்களுக்கு வாக்குகள் சென்று சேரும், யாரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்கிற தெளிவு மக்களுக்கு கிடைக்கும். அதிலே ஒவ்வொருவருக்கும் உரிய வலிமையும் வெளிப்படுத்தப்படும். எனவே இதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இந்த நிலையில், அதாவது ஏற்கனவே பல்வேறு தேமுதிகவின் முடிவை பொறுத்துத்தான் பிற கூட்டணி முடிவுகள் அப்படின்னு பல கட்சிகள் காத்திருந்து அமைதி காத்த நிலையில் மக்கள் நல கூட்டணி 3 கட்ட பிரச்சாரத்தை நீங்க முடிச்சிட்டீங்க. தற்போது இன்னும் களம் தீவிரமாக இருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி எப்போது நகரப் போகிறீர்கள்? இந்த முடிவின் தாக்கம் அப்படின்னு பார்க்கவில்லை என்றாலும் ஒரு தீவிரத்தன்மை தமிழக தேர்தல் களத்தில் ஆரம்பமாகி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே மிக தெளிவாக முடிவெடுத்து கூட்டணியை அறிவித்துவிட்டு குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கையையும் வெளியிட்டுவிட்டு 3 கட்ட பரப்புரையை முடித்துவிட்டோம். நாங்கள் கூட்டணி அமைக்காமல் திணறிக் கொண்டிருக்கவில்லை அல்லது காத்திருக்கவில்லை. இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு விஜயகாந்த் அவர்களும் வர வேண்டும் என்று நாங்கள் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தோம். ஏனென்றால் அவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் 2 பிரச்சனைகளில் உடன்பாடு இருக்கிறது. ஊழல் எதிர்ப்பு அல்லது ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு. இந்த 2ஐயும் ஒழித்தாக வேண்டுமானால் திமுக, அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக ஒரு அரசியல் சக்தியை இங்கே நிலைநாட்ட வேண்டிய தேவை இருந்தது. அந்த வகையிலே நண்பர் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் நேரிலே சென்று 4 தலைவர்களும் நேரிலே சென்று சந்தித்து அழைப்பு விடுத்தோம். அவர் இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அந்த முடிவு எந்த வகையிலும் மக்கள் நல கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது. எங்கள் சக்தி எங்களுக்கு, அவருடைய சக்தி அவருக்கு. அதேபோல திமுக, அதிமுகவின் சக்தி அவரவருக்கு கிடைக்கும். மக்கள், பொதுமக்கள், கட்சி சாராத பொதுமக்கள் யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக முடிவெடுப்பார்கள், தீர்ப்பளிப்பார்கள். நன்றி திரு திருமாவளவன். இணைப்பில் வந்து உங்க கருத்தில் நன்றி.